ஸ்கின்னை நல்லா க்ளோவாக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது பிம்பிள்ஸ் வரது கம்மியாயிட்டு உங்களோட ஸ்கின்னும் க்ளோ ஆரம்பிக்கும். ஸோ அந்த கேஸ்டர் ஆயில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட குடல் நல்லா க்ளீன் ஆகும், கழிவுகள் எல்லாம் வெளியேறும். ஃபுட் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதிரி மார்னிங் அந்த ஜூஸ், ஈவினிங் இந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக 48 டேஸ்க்கு எடுத்துகிட்டு வாங்க. ஸ்கின்னை நல்லா க்ளோவாக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் மாஸ்க்கு, ஃபேஸ் ஸ்க்ரப்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வெளியிலேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உள்ளிருந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பெர்மனெண்ட்டாகவே இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஜென்ரலாகவே வந்து நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும், நல்லா க்ளோவாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும், நமக்கு பிம்பிள்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் அது எதனால் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நார்மலாகவே உங்களுக்கு பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால உங்களுக்கு பிம்பிள்ஸ் வருது ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களோட டயட் வந்து ரொம்பவே முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறையா ஆயிலி ஃப்ரைடு, டீப் ஃப்ரைடு, ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு, அது மட்டும் இல்லாமல் நிறைய சுகரி ஐட்டம்ஸ் லைக் ஸ்வீட்ஸு அது மாதிரிலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதனாலேயும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாகவே பிம்பிள்ஸ் வரது கம்மியாயிட்டு உங்களோட ஸ்கின்னும் க்ளோ ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் காரணம் கிடையாது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடல் வந்து க்ளீனாக இல்லை, அதில் கழிவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்றப்பவும் அதை ரியாக்ஷன் காட்டுறக்கும் உங்களுக்கு ஃபேஸில் நிறையா பிம்பிள்ஸ் வரும். ஸோ அப்போ அந்த குடல் க்ளீனிங் வந்து நம்மளோட அந்த ஃபேஸ் க்ளோக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து 6 months ஒன்ஸ் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பேதி மருந்து சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். சப்போஸ் உங்களால் இந்த மாதிரி டாக்டர் கிட்ட போய் மெடிசன் வாங்கி பேதி மருந்தை எடுத்துக்க முடியல, எனக்கு அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்லேயே நமக்கு குடல் க்ளீன் பண்ணக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து விளக்கெண்ணெய். ஸோ அந்த கேஸ்டர் ஆயில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு 5 ml, அதாவது நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்துக்கணும். ஸோ நைட் ஃபுட் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஒன்று ரச சாதம் இல்லைனா கஞ்சி சாதம் அந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம், இல்லை இட்லி கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைட் ஃபுட்டு எடுத்துகிட்டு ஒரு 1 hour கழிச்சு, அதாவது நீங்கள் ஒரு 7 o'clock டின்னர் முடிக்கிறீங்கன்னா 8 o'clock, 8 முடிக்கிறீங்க அப்படின்னா 9 o'clock, அந்த மாதிரி 1 hour கழிச்சு நல்ல சூடான தண்ணி கலந்த பால் ஒரு 100 ml எடுத்துக்கணும். அதாவது 100 ml பாலில் பார்த்தீங்கன்னா 50 ml தண்ணியாக இருக்கணும், 50 ml பாலாக இருக்கணும். அந்த மாதிரி நல்ல தண்ணி கலந்த சூடான பாலில் வந்து 5 ml கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் வந்து நல்லா ஊற்றி நல்லா ஆற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டே ப்ராக்டிஸ் பண்ணணும். செகண்ட் டே வந்து 10 ml கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கணும். தேர்ட் டே வந்து 15 ml கேஸ்டர் ஆயில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட குடல் நல்லா க்ளீன் ஆகும், கழிவுகள் எல்லாம் வெளியேறும். அப்போ அந்த மாதிரி வெளியேறும் போது உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் வர்றது கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டி பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எதுவுமே பாதிக்காது. காலையில் உங்களுக்கு நார்மலாகவே உங்கள் வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். நீங்கள் எப்பவும் போல் ரொட்டீனாக உங்களோட ஆஃபீஸ் போகிறது, உங்கள் ஒர்க் பார்க்குறது எல்லாமே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதனால உங்களுக்கு பெருசாக டயர்ட்லாம் ஆகாது. உங்களுக்கு தேவையில்லாத கழிவுகள் மட்டும்தான் வெளியேறும். தண்ணி மட்டும் நல்லா குடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த 3 நாளுமே வந்து ரொம்ப ஹெவி ஃபுட்டு, நல்லா பிரியாணி மாதிரி ஸ்பைசி ஃபுட்டு, அதுக்கப்புறம் பரோட்டா மாதிரி ஐட்டம்ஸு, ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி ஃப்ரை, டீப் ஃப்ரைட் இதெல்லாம் கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எதுவுமே எடுக்காதீங்க. நார்மலாக வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடிய டிஃபன் லஞ்சில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 days உங்களோட குடல் கழிவுகள்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த 5 days வந்து ஃப்ரூட் ஃபாஸ்டிங் போயிருங்க. ஸோ அந்த ஃப்ரூட் ஃபாஸ்டிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விதமான சீசனல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். மோர் தென் 2 ஃப்ரூட்ஸாவது ஒரு டைமில் இருக்கணும். 3-4 ஃப்ரூட்ஸ் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பவுல் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அது வந்து காலையில், மதியம், நைட்டு 3 வேளையுமே வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ணும். ஃப்ரூட் ஐட்டம்னு சொல்லிட்டு ஃப்ரூட் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. 3 டைம் கம்பல்சரியாக ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு நடுவில் தேவைப்பட்டால் லெமன் ஹனி ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், இளநீர் குடிக்கலாம். ஸோ இதை தவிர மற்ற எதுவும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஃப்ரூட்ஸ் வந்து கடிச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 வேளை ஃப்ரூட்ஸ் டயட்டு, நடுவில் தேவைப்படும் போது ஜூஸ், இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக 5 days நீங்கள் எடுக்கணும். ஸோ அந்த 5 days இருந்துட்டு அந்த ஃப்ரூட் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கஞ்சி சாதம் இல்லைன்னா மோர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு, அதாவது மார்னிங் டைமில் அந்த மாதிரி சாப்பிட்டு பிரேக் பண்ணிக்கோங்க. ஸோ பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா ரெகுலராக எல்லா நாளும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 or 2 monthsக்கு டெய்லி மார்னிங்கில் வந்து
ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு, ரா வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான உணவு தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் நீங்கள் எப்பவும் போல் எடுத்துக்கலாம். ஈவினிங் வந்து டின்னருமே நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்னிங் மட்டும் மேக்ஸிமம் வந்து அன்குக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் கொஞ்ச நாளாக நல்லா ஷைனிங்காக க்ளோ ஆகும். உங்கள் பாடியில் இருக்கிற தேவையில்லாத ஃபேட்லாம் நல்லா கம்மியாகும். உங்களுக்கு பாடி ஃபிட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு ரெடி ஆகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நார்மல் டயட் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நான் சொல்கிற ஜூஸை வந்து ரெகுலராக ஒரு 48 டேஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட், ஒரு கேரட், அது கூட ஒரு ஆம்லா, அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வடிகட்டி ஜூஸாக எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 48 டேஸ்க்கு மார்னிங் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி டே டைமில், அதாவது ஒன்று மார்னிங் 11 o'clock, அப்படி இல்லைனா 3 PM, அப்படி இல்லைனா 5 PM, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமிங்கில் இன்னொரு ஜூஸ். அது என்ன ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸு. ஸோ பன்னீர் திராட்சை நமக்கு கிடைக்கும் இல்லையா, பிளாக் கிரேப்ஸு. ஸோ அந்த திராட்சையில் ஜூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் குடிக்கலாம். அது வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் எடுத்துக்கோங்க கிரேப்ஸு. ஸோ இந்த மாதிரி மார்னிங் அந்த ஜூஸு, ஈவினிங் இந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக 48 டேஸ்க்கு எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இது வந்து டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இல்லாதவங்க கம்பல்சரியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக இந்த 48 டேஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரும்போது நான் சொன்ன மாதிரி குடல் கிளீனிங்கில் ஆரம்பித்து இந்த மாதிரி ப்ராசஸில் நீங்கள் ஃபினிஷ் ஆகும்போது அந்த 48 டேஸ் அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி எடுங்க. உங்களோட ஃபேஸில் இருக்க சேஞ்சு நீங்களே நல்லா பார்ப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கிடைக்கும். அது ஸ்கின் க்ளோக்கு மட்டும் கிடையாது, உங்கள் பாடி கம்ப்ளீட்டாக டீடாக்ஸ் ஆகிருக்கும். உங்களோட ஸ்கின்ல இருக்க கெடுதல் எல்லாமே வெளியேறி இருக்கும். உங்கள் பாடியில் இருக்க கெடுதல் எல்லாமே வெளியேறிக்கும். ஸோ உங்கள் பாடி நல்லா பியூராக, உங்களோட ஸ்டொமக் நல்லா கிளென்சிங்காக இருக்கிறது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். எல்லாத்துக்கும் நன்றி.